நம்ம ஏன் ஸ்பேஸ் ரிசர்ச் பண்றோம்? வேற கிரகத்துல ஏதாவது உயிரினங்கள் இருக்குமா, வேற எங்கேயாவது வாழ முடியுமா தேடிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டா, நம்ம சூரியன் ஆல்ரெடி அதோட பாதி வயசை கடந்துருச்சு. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம சூரியனோட ஒட்டுமொத்த வாழ்க்கையை வெறும் ஒரு வருஷத்துக்குள்ள கம்ப்ரஸ் பண்ணா நம்ம இப்ப மே மாசத்துல இருந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மே மாசத்துல இருக்கிறது ஜூன் மாசத்துக்கு போறப்ப நம்ம சூரியனோட அளவு கிட்டத்தட்ட 10% மேல அதிகரிச்சிருக்கும். இதனால பூமியில இருக்க நீர்நிலைகள் எல்லாமே ஆவியாக தொடர்ந்திருக்கும். கிரீன் ஹவுஸ் கேசஸ் எல்லாம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கும். பூமியில மனுஷங்க வாழ்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா போயிருக்கும். அப்படியே டிசம்பர் மாசம் ஆரம்பிக்க நம்ம சூரியனோட அளவு மிகப்பெரிய அளவுல விரிவடைஞ்சு நம்ம ஒட்டுமொத்த பூமியே அழிச்சிட்டு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. டிசம்பர் மாசம் முடிவுல நம்ம சூரியன் மெல்ல மெல்ல அதோட எல்லா எனர்ஜியுமே இழந்துட்டு ஒரு ஒயிட் டிராப் ஸ்டாரா மாறி இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே நிஜ வாழ்க்கையில வரப்ப கிட்டத்தட்ட 100 ட்ரில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் நடக்க போற ஒரு விஷயம் தான். பட் இப்ப இருந்தே அதுக்கெல்லாம் அடித்தளம் போட்டு வச்சதானே ஸ்பேஸை பத்தி நம்மளால முழுமையா தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நம்ம இந்த பிரபஞ்சத்துல மிகப்பெரிய கடல்ல ஒரு குண்டூசி அளவோட ரொம்பவே சின்ன அளவு தான். அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. அதுக்கான விஷயங்கள் தான் இதெல்லாமே.